மதுரை மாநாட்டை வந்து முடிச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க ட்ரிபிள்ஸ்ல போயிட்டு விஜய் தான் சிஎம். இந்த வீடியோ நீங்க பாருங்க. இது பாத்தீங்களா, இவங்களாம் வந்து தாவேகா கட்சி சார்ந்தவர்கள். இவங்க தான் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்க போறாங்க. ட்ரிபிள்ஸ்ல போயிட்டு கத்திக்கின்னு ஒரு ஹெல்மெட் போடல, அது வர வீடியோ எடுக்கலாம்னு தெரிஞ்சு தைரியமா வந்து பேசுறது. பொதுமக்களாக நீங்கள் பார்க்கணும், இவங்க விஜயோட தொண்டர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறாங்க, சமுதாயத்தை சீரழிக்க வேண்டியவர்கள்லாம் கண்டிப்பா சீரழிக்க தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த விதமான மனதில்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே சத்தியமா எனக்கு புரியவே இல்லைங்க. ஒவ்வொரு விஷயமும் பண்றாங்க. நாங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதாவது பாத்தீங்கன்னா தாவேகா சார்ந்தவர்களை பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு வந்து ஓட்டு உரிமையே கிடையாது நாங்க சொல்லியிருப்போம். அதே போலதான் ஒரு நபர் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சி சார்ந்த நபர் வந்து அவரே சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ முதல்ல பாருங்க. எல்லாரும் போடுற ஓட்டு தான் வர வேணும், எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறது இல்ல இவனுக்குலாம் ஓட்டு இது இல்ல பஸ்ல சும்மா எந்த கணக்குல தேவைப்படுது. அப்புறம் பஸ்ல வர ஆளை பார்த்தா டிவி ஓட்டு அடிக்காத உள்ள வெக்கமா இருக்குது எனக்கு. அப்ப தெரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்.